ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 15க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தேசிய உணர்வை பிரதிபலிக்கிறது பொங்கல் அப்படின்றாங்க. உண்மையான ஒரு விஷயங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொங்கல்ன்றது நடக்கல, இந்திய அளவில் வெவ்வேறு பேரில் பொங்கல் நடந்துகிட்டே இருக்குது. அதில் எங்கே சொல்லியிருக்காரு, ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தேசிய உணர்வை பொங்கல் பண்டிகை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ்ச்சங்கமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ச்சங்கமும் அந்த சௌராஷ்டிர தமிழ்ச்சங்கமும் மக்கள் தமிழர்கள் பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதத்தை உருவாக்க மிகப்பெரிய சக்தியாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. பார்ப்போம். அடுத்தது, இருமொழி கொள்கையை அரசு தொடரும் சொல்லியிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தாச்சு, நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. இந்த டேட்டா மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். தேசிய அளவில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை 51.4% இந்த கல்வியாண்டில் தமிழகம் எட்டிச்சுங்க. ஆனால் இந்த மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன், 2035 ஆண்டுக்குள் 50% எட்ட வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை நம்ம தமிழகம் 100% 2035 ஆண்டு முடிச்சிருவாங்க. அப்போ 100% வந்து பார்த்திங்கன்னா கல்வி சேர்க்கையில் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே படித்தவங்களாக தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்றதை இங்கே 35க்குள்ளே ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஒரு நல்ல விஷயந்தான். முயற்சி பலன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்து வைக்கிட்டு தாங்க கஷ்டம். எடுத்து வச்சுட்டு பிறகு என்ன கிடச்சிடும், பலன்ன்றது கண்டிப்பாக கிடச்சிடும். அடுத்தது நியூஸ் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டங்க. விபத்தில்லா தமிழகம் இலக்கை அடைய சாலை விதிகளை மதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அந்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழாண்டு ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 14 வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்போ இந்த டைமில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த ஒரு மாதம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்குங்க. எப்போவுமே யார் பைக் எடுத்தாலும் ஹெல்மெட், அவங்களுடைய லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா விபத்து ஏற்படுதுன்னா முதல் காரணம் வேகமாக இந்த ரேஷ் டிரைவ் தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்றது சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சின்ன விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, பட் அதெல்லாம் வேண்டாம். இது மட்டும் பாருங்களேன். இன்றைக்கான திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சுன்ற அதிகாரத்திலேருந்து வந்திருக்கு. வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த வன்கண்ணுன்றதுக்கு பொருள் எழுதிக்கிங்க பார்க்கலாம். இந்த வன்கண் என்ன அர்த்தம்னா அஞ்சாமையும் குடியிருப்பும் காக்கும் திறனும் கற்றறிந்து அறிவும் முயற்சியும் ஆகியவை, இவை அனைத்தும் திருந்த பெற்றவனுடைய எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அமைச்சன் போல் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த பாரி சொல்லுவாங்க தெரியுங்களா, முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்கு நிலம் வழங்கிய ஆய் அம்மாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருது கொடுக்க போகிறாங்க. எந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்க மதுரையை கொடிக்குளத்தை சேர்ந்த ஆய் அம்மாள் என்கின்ற பூரணம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் ஒரு பெரிய விருது, உயரிய விருது கொடுக்க போகிறாங்கன்றத சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இந்த காலத்துலேயும் இருக்காங்க. ஏன்னா 7 தலைமுறைக்கும் நின்று பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா கல்வி தாங்க. அந்த கல்வி அந்த ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ஒருத்தன் வந்துட்டானா அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே எஜுகேட்டட் ஆகணும் தான் விரும்புவான். கண்டிப்பாக 3 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தனை எஜுகேட்டட் ஆக்கி விட்டுருவான்றதை சொல்கிறாங்க. மாலத்தீவு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, இந்திய இராணுவத்தை வெளியே அனுப்புகிறாங்க. இதனால் அந்த அதிபர் மூயிஸ்க்கு ஒரு விஷயம் தெரியணும், நஷ்டம் நமக்கு கிடையாது, அவங்களுக்கு தான்றது. அடுத்தது, விமானப்படைக்கு அஸ்திரா ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்திரான்றது இந்தியில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அஸ்திரங்கள், ஞாபகம் இருக்குங்களா? அதுதாங்க இந்த அஸ்திரா ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை மட்டும் போட்டுக்கங்க, வேறு எதுவும் வேண்டாம். இந்த DRDO அது மட்டும் போதும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம் வரும். நெக்ஸ்ட்டு, வெப்பநிலை மேலும் குறைந்தும் கடும் குளிர் நிகழ்ந்துகிட்டே இருக்குது, அது பார்த்துக்கலாம். ஓகே, பெரும்பான்மை சரி. இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டுடலாமா? என்னென்னா, இந்த மதராஸ் மாகாணம்ன்றது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டுச்சுங்க. எந்த மாதம் தாங்க மாற்றினாங்க? எந்த ஆண்டு? ஃபஸ்ட்டு ஆண்டு, அப்புறம் டேட்டு, அப்போடைய முதல்வர் அப்படி யாருன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அது எத்தனாவது ஆண்டு நிறைவு பெற்று இருக்குன்றத மறக்காமல் சொல்கிறீங்க. அப்போ மொத்தம் 4 கேள்வி. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டது ஃபஸ்ட்டு கேள்வி. எந்த தேதி? 2வது கேள்வி. முதல்வர் யார்? மொத்தம் எத்தனை ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு 4. மொத்தம் 1 2 3 4ன்னு போட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அடுத்தது அவ்வளோதாங்க இருக்கிறது நியூஸ். ஓகேங்களா? அடுத்த வீடியோ புதுசு சந்திக்கலாம். நன்றி.